நம்ம நம்ம இந்த அரசு போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, இதுல வந்து நாங்க வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்றாங்க. அரசு போக்குவரத்து கழகங்களை 8 ரூபாய் டிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 ரூபாய பெண்களுக்கு வந்து குறைச்சிட்டு வேணான்னு சொல்லிட்டு ஆண்களுக்கான டிக்கெட்டை வந்து 24 ரூபாய் கொண்டு போயிட்டாங்க. நமக்கு குறைச்சிட்டு ஆண்களுக்கான பயண கட்டணத்தை வந்து 24 ரூபாய், 1க்கு 3 மடங்கு அங்கிருந்து எடுக்கிறேன். சரிப்பா, இது சரி. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கடன் தொகை, நிகர கடன் தொகைங்கிறது 24,000 கோடி. இன்னைக்கு 50,000 கோடியை தொடுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெளிவா சொல்றாங்க, இவன் இந்த டிஎன்எஸ்டிசிய இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் வித்துரும் சொல்றாங்க. ஏன்னா இப்பவே நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆபரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு தான் வந்து டெண்டர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வரல, இன்னும் வந்து முழுமையா வரல. உங்களுக்கு மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் கார்பரேஷனா இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய தனி உடைமை சொத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ்டிசி மட்டும் அண்டர்டேக்கிங்காக இருக்கு. அண்டர்டேக்கிங்கும் கார்பரேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கார்பரேஷன் முழுக்க அரசாங்கத்தினுடைய சொத்து. அண்டர்டேக்கிங் அப்படி கிடையாது, அரசாங்கம் மற்றும் தனியாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு அர்த்தம். தனியாருக்கு வித்துருவாங்க. நான் வந்து எனக்கு வந்து பஸ் 5 வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க, ஒட்டுமொத்தமா அரசு போக்குவரத்து கழகத்துல தனியாருக்கு தாரை வார்த்தாங்கிறது எப்படிங்க ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும்? பெண்களுக்கு நல்லது பண்றதுக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க?